அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீனாஸ் மெனு. சுடரொளி பரந்தன சூழ்திசையெல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பசுத்தனன் பனிமதி இவனோ பாயிருளகன்றது பைம்பொழில் கமுகின் மடலிடை கீரிவன் பாளைகள் நார வைகரை கூர்ந்தது மாருதம் இதுவோ அடலொளி திகழ்தரு திகிரியந்தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அழகும் அன்பும் ஆனந்தமுமான பகவான் விஷ்ணு பிறக்கப் போகும் இடமும் சூழ்நிலையும் அழகும் இன்பமும் நிறைந்ததாக மாறியது. அஷ்டமியும் ரோகிணியும் கூடிய நள்ளிரவு நேரத்தில் எங்கும் அமைதி நிலவியது. வானில் நட்சத்திரங்கள் பிரகாசமாக ஒளி வீசின. ரோகிணி நட்சத்திரம் உச்சத்தில் இருந்தது. உலகிற்கு மங்களம் ஏற்பட போகிறது என்பதை உணர்த்தும் விதமாக ஏரிகளில் உள்ள தாமரை மலர்கள் மலர்ந்து காணப்பட்டன. மந்த மாருதம் மெல்லென வீசியது. காடுகளில் அழகான பறவைகள் இனிமையாக பாடின. மயில்கள் நடனமாடின. தேவர்கள் இறைவன் பிறக்கப் போவதை அறிந்து மங்கள வாத்தியங்கள் முழங்கினர். பூமியின் மீது பூமாரி பொழிந்தனர். இத்தகைய இன்பமான வேளையில் பகவான் ஸ்ரீ விஷ்ணு தேவகிக்கு குழந்தையாக அவதரித்தார். வசுதேவர் அந்த தெய்வ குழந்தையை கண்டு ஆனந்தித்தார். நாங்கள் என்ன தவம் செய்தோமோ இறைவா என்று தங்கள் முன் தோன்றிய பகவான் விஷ்ணுவை போற்றி துதித்தனர். சங்கு, சக்கரம், கதை, தாமரை மலர் போன்றவற்றோடு மார்பில் ஸ்ரீவத்சம், இடையில் ஒட்டியானம், கால்களில் சதங்கை, இன்னும் பல ஆபரணங்கள் அணிந்து குழந்தை விஷ்ணுவின் தோற்றத்தில் இருப்பதை பார்த்ததும் தேவகிக்கும் வசுதேவருக்கும் கம்சனை பற்றிய பயம் தோன்றியது. இருவரும் இறைவனை சாதாரண குழந்தை போன்று மாற வேண்டினர். பகவான் விஷ்ணுவும் அவ்விருவரின் வேண்டுகோளை ஏற்று அவ்வாறே மாறினார். பகவான் விஷ்ணு வசுதேவரிடம் தன்னை எடுத்துக்கொண்டு போய் கோகுலத்தில் உள்ள நந்தன் வீட்டில் விட்டுவிடும்படியும் அங்கு யசோதைக்கு பிறந்திருக்கும் பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்துவிடும்படியும் கூறினார். இறைவனின் ஆணையை ஏற்று வசுதேவர் குழந்தையை மெல்ல எடுத்து ஒரு பிரம்பு கூடையில் வைத்து தன் தலைமேல் வைத்து கொண்டு புறப்பட்டார். உடனே சிறை கதவுகளின் பூட்டுகள் விலகி கதவுகள் திறந்தன. காவலாளிகள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தனர். வசுதேவர் வேகமாக சிறையை விட்டு வெளியேறினார். அச்சமயம் வானில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பொழியத் தொடங்கியது. அப்போது ஆதிசேஷன் அங்கு தோன்றி குழந்தைக்கு குடைபிடித்தார். யமுனை ஆற்றில் பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. என்ன செய்வது என்று வசுதேவர் திகைத்து நின்றார். அப்போது யமுனா நதி நடுவில் விலகி வழிவிட்டது. அவர் நதியை கடந்து அக்கறைக்கு சென்று நேராக நந்தன் வீட்டிற்கு சென்றார். அங்கு அனைவரும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தனர். வசுதேவர் யசோதையின் அறைக்கு சென்றார். அங்கு யசோதையின் பக்கத்தில் தன் குழந்தையை கிடத்திவிட்டு அங்கு பிறந்திருக்கும் குழந்தையை எடுத்து தன் கூடையில் வைத்துக்கொண்டு மீண்டும் மதுராவிற்கு வந்து சிறைக்குள் வந்து சேர்ந்தார். சிறை கதவுகளும் தாமாகவே மூடிக்கொண்டன. இப்படி நடந்த நிகழ்ச்சிகள் ஒருவருக்குமே தெரியாது. யோகமாயை கம்சனுக்கு விடுத்த எச்சரிக்கை மற்றும் சின்னஞ்சிறு சிசுக்களை கொல்ல துணிந்த கம்சனின் அரக்கத்தனமான செயல்களை நாளை பார்க்கலாம். அடுத்து வருவது கோலம், நாயன்மார்கள் கதை, பிரசாதம்.
இன்று மாணிக்கவாசகர் அருளிய மாறி நின்றென்னை மயக்கிடும் என்ற பதிகத்தின் இறுதியில் வரும் வரிகள் அனைவரும் மிகவும் போற்றி மகிழும் வரிகள். அதை இப்பொழுது பார்க்கலாம். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கொலோ சதுரர், அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான், திருப்பெருந்துறை உரை சிவனே, எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கிலன் ஓர் கைமாறே. முழு பதிகமும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து படிக்கவும். நேற்று எரிபத்த நாயனாரை பற்றி பார்த்தோம். அரசர்களும் சிவனடியார்களாக இருப்பார்கள் என தெரிந்து வியந்தோம். தன்னை மழுவால் தண்டிக்காமல் வாளால் பரிகாரம் செய்ய சொன்ன புகழ்ச்சோழரின் பக்தியும் சிவனடியார் தவறு செய்திருக்க மாட்டார் என உறுதியாக நம்பியது எல்லாம் கண்டோம். எரிபத்த நாயனார் அரசரின் பக்தியை உணர்ந்து தானே தன்னை தண்டிக்க முனைவது, சிவகாமி ஆண்டாரின் பூக்குடலை சிதறியது கண்டு வருந்தியது எல்லாமே அவர்களின் மற்றவர்கள் மேல் வைத்திருக்கும் அன்பின் ஆழத்தையும் சிவபெருமானின் தொண்டில் எவ்வளவு ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் என்று உணர்கிறோம். இன்று ஏனாதிநாத நாயனார் என்பவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சோழ நாட்டில் எயினனூர் என்ற ஊரில் தோன்றியவர் ஏனாதிநாதர். தொன்று தொட்டு நன்மை தரும் திருநீற்றின் பெருமையை நன்கு உணர்ந்திருந்தார். திருநீர் அணிந்தவர்களை சிவமாக எண்ணி வணங்கி வந்தார். அரசர்களுக்கு வாட்படை பயிற்சி கொடுக்கும் ஆசிரியராக இருந்தார். சிறந்த வாழ் வலியும் தோள் வலியும் உடையவர். அன்பு உள்ளமும் வீரமும் அஞ்சா நெஞ்சமும் பெற்று விளங்கினார். வாழ் வித்தையை கற்பித்து அதனால் வரும் பொருளை கொண்டு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தார். வாழ்வித்தை கற்பிக்கும் வேறு ஒருவனும் அந்த ஊரில் இருந்தான். அவன் பெயர் அதிசூரன். அவனுக்கு இவரின் புகழ் பிடிக்கவில்லை. அவன் ஏனாதிநாதரிடம் பொருத்தமில்லாத பகை பாராட்டினான். தான் ஒருவனே வாழ்வித்தை கற்பிக்கும் ஆசிரியனாக இருக்க வேண்டும் என விரும்பினான். அதனால் ஏனாதிநாதரிடம் சென்று, யார் மிக வலிமை உள்ளவரோ அவர்தாம் கற்பிக்க வேண்டும். நாம் இருவரும் போர் செய்வோம். யார் வெல்லுகிறார்களோ அவரே வாட்பயிற்சி ஆசிரியராக ஆகும் உரிமை உள்ளது என கூறினான். ஏனாதிநாதரும் ஒப்புக்கொண்டார். இருவரும் தத்தம் ஆட்களோடு போரிட்டனர். ஏனாதிநாதரின் வீரத்தின் முன்னால் அதிசூரனால் போரிட முடியவில்லை. அவன் தோற்று ஓடிப்போனான். தோல்வி அடைந்த அதிசூரன் மிகுந்த அவமானம் அடைந்தான். பின் ஏனாதிநாதரை வஞ்சனையால் வெல்ல முடிவு செய்தான். ஏனாதிநாதருக்கு இருவரும் தனியே போரிடலாம் என்று செய்தி சொல்லி அனுப்பினான். வரும் இடத்தையும் கூறினான். ஏனாதிநாதர் திருநீர் அணிந்தவர்களை ஒரு தீங்கும் செய்ய மாட்டார் என்பதை அறிந்து ஒருபோதும் திருநீர் அணியாதவன் அன்று நெற்றியில் நிரம்ப வெந்நீர் பூசிக்கொண்டு மனதில் தீய எண்ணம் கொண்டு சென்றான். சொன்ன இடத்தில் வாளும் பலகையும் கொண்டு சென்றான். அங்கு ஏனாதிநாதர் காத்திருந்தார். அதிசூரன் ஏனாதிநாதரை நெருங்கும் வரை முகத்தை பலகையால் மூடிக்கொண்டு சென்றான். அருகில் நெருங்கியவுடன் பலகையை முகத்திலிருந்து அகற்றினான். இதை கண்ட ஏனாதிநாதர் திடுக்கிட்டார். கெட்டேன்! எப்பொழுதும் காணாத திருநீற்றை இன்று இவன் நெற்றியில் கண்டேன். இவன் சிவன் தொண்டராக மாறினான் போலிருக்கிறது. இனி இவன் என்ன செய்கிறானோ அதுவே சிறந்தது என எண்ணினார். வாளையும் பலகையும் கீழே போடலாமா என யோசித்தார். ஆனால் அவ்வாறு நின்றால் நிராயுதபாணியாய் இருக்கும் ஒருவரை கொன்ற பழி ஒரு சிவனடியாருக்கு வருமே என்று நினைத்து வெறுமனே நின்றார். அதிசூரன் அவன் நினைத்த காரியத்தை முடித்தான். எம்பெருமான் பகைவன் கைவாளினால் பாசத்தை அறுத்து நாயனாரை தம்முடன் இருக்குமாறு அருள் புரிந்தார். மெய்ப்பொருள் நாயனாரும் ஏனாதிநாத நாயனாரும் வீரமிக்கவர்கள். திருநீற்றின் பெருமையை நன்கு உணர்ந்தவர்கள். தங்கள் நெறியில் நின்று வென்றார்கள். கொள்கையை நிறைவேற்றுவதற்காக உயிரையும் தந்த பெரியவர்கள் நாயன்மார்களாக உயர்ந்து நிற்கிறார்கள். புரட்டாசி மாதம் உத்திராட நட்சத்திரம் சிவபெருமான் அவரை ஆட்கொண்டார். அருப்புக்கோட்டையில் ஏனாதிநாத நாயனார் மடத்தில் ஆண்டுதோறும் குரு பூஜை நடைபெற்று வருகிறது. திருச்சிற்றம்பலம்.
இன்றைக்கு பிரசாதம் தேங்காய் பால் கொழுக்கட்டை. இதுக்கு வந்து அரை கப்பு பச்சரிசி மாவு, அரை மூடி தேங்காய், அரை கப்பு வெல்லம், கொஞ்சம் பாதாம் துருவி வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி, அவ்வளோதான் இதுக்கு தேவை. ஃபஸ்ட்டு வந்து இந்த அரை மூடி தேங்காய் வந்து நல்லா தோல் சீவிட்டு அல்லது நீங்கள் துருவினீங்கன்னா பால் எடுத்து வச்சுக்கணும். முதல் பால், ரெண்டாவது பால், அந்த மாதிரி 2 தடவை பால் எடுத்து வச்சுக்கணும். முதல் பால் கொஞ்சம் திக்காக இருக்கும், ரெண்டாவது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இந்த 2த்தையும் எடுத்து வச்சுக்கணும். இந்த எடுத்து வச்சுருக்கிற அரை கப்பு வெல்லத்தை நல்லா வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். இது 3 தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கு பால்லாம் தேவையில்லை, நம்ம வெறும் தேங்காய் பாலில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த அரிசி மாவை கொஞ்சம் நம்ம கிளறிக்கணும் கொழுக்கட்டை பதத்துக்கு. அதுக்கு அரை கப்பு அரிசிக்கு அரை கப்பு தண்ணி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் 2-3 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். இது கொஞ்சம் ஒன்று நம்ம அரிசி மாவை போட்டு நம்ம கொழுக்கட்டை பதத்துக்கு கிளறி எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதிக்குது, நம்ம இந்த மாவை போட்டு கிளறிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம கொழுக்கட்டை பதத்துக்கு மாவு கிளறி எடுத்துக்கலாம். நல்லா கிளறி நல்லா சாஃப்டாக கொழுக்கட்டை மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கணும். இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி பிடிக்க வரணும் நம்மளுக்கு, அதுதான் கரெக்டு பதம். அரை கப்பு 1:1 ரேஷியோ தான். இப்போ ஒரு கப்பு மாவு எடுத்திங்கன்னா 1 கப் தண்ணி, அந்த அளவு தான் இது. இப்போ நல்லா நீட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சாஃப்டாக சின்ன சின்ன உருண்டையாக இந்த பால் கொழுக்கட்டை இது மாதிரி இதான் இதுவும் சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கணும். எவ்வளோ சின்னதாக உருட்டுறீங்களோ அவ்வளோக்கு நல்லா இருக்கும் இந்த பால் கொழுக்கட்டை. இது வந்து தேங்காய் பால்லே பண்ணுறதுனால இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கணும். அடுத்தது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு முதல்ல வெள்ளை தண்ணி கரைச்சி வச்சோம் இல்லையா, பாகெல்லாம் எதுவும் கிடையாது, வெள்ளத்தை கொஞ்சம் நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். அதை தெளிவாக நல்லா இருத்துட்டு இதில் 2வது எடுத்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். 2வது எடுத்த கொஞ்சம் தின்னான தேங்காய் பால் அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டையெல்லாம் சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். அதுலேயே வந்து நல்லா வெந்துடும். இதில் போட்டாலே ஏற்கனவே வந்து மாவு கிளறும் போதே நம்ம சுடு தண்ணியில் தான் விட்டு கிளறி இருக்கோம், அதுலேயே பாதி வெந்துடும். அதுக்கப்புறம் இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடும்போது நல்லா வெந்துடும். நல்லா கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா கிளறி பார்த்தாலே தெரியும். நல்லா வந்து வெல்லம்லாம் கரைஞ்சி வெல்லமும் தேங்காய் பாலும் இந்த அரிசிலையும் கொஞ்சம் கரையும். இப்போ எடுத்து பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து இதோடு மிக்ஸ் பண்ணிடலாம். முதல் தேங்காய் பால் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டியான தேங்காய் பால் கொழுக்கட்டை. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியும் பாதாம் துருவி வச்சுருக்கிற பாதாமும் சேர்த்துடலாம். கொழுக்கட்டை வந்து உருட்டியும் போட்டுக்கலாம், நம்ம நீளமாக இல்லைன்னா திரட்டியும் போட்டுக்கலாம். வில்வமோ துளசியோ வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் நம சிவாய. தேங்க்யூ.